Hi everyone, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் மன்சட்டி which means mud pot. இன்னைக்கு நம்ம சேனல்ல செய்ய போறது ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்தியான ஒரு சாம்பார் ரெசிபி. இந்த சாம்பார் வந்துட்டு செய்யறது ரொம்ப ஈஸி அண்ட் ரொம்ப கம்மி இன்கிரிடியன்ட்ஸ் வச்சு நம்ம வீட்ல செஞ்சிடலாம். டேஸ்ட் கூட ரொம்ப நல்லா இருக்கும். இது இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, நான் வந்துட்டு இந்த சாம்பார் செய்கிறதுக்காக 1 கப் அளவுக்கு நான் பாசி பருப்பு எடுத்திருக்கேன். இது வந்துட்டு மூங் தால், பாசி பருப்புன்னு தான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன்னா. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது வாஷ் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் கூட ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாருங்கள், பாசிப்பருப்பை வந்துட்டு வாஷ் பண்ணியாச்சு. இது வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு வேக வச்சு எடுக்கணும். எப்படி வேக வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ண பாசிப்பருப்பை வந்துட்டு நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1.5 கப் அளவுக்கு நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம டர்மரிக் பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். யூஸ்வலாக சாம்பாருக்கு வந்துட்டு நம்ம டொமேட்டோ அண்ட் ஆனியன் வந்துட்டு பருப்பு கூடவே வேக வைக்குவோம். பட் இதுக்கு வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் பண்ண தேவையில்லை. வெறும் பருப்பு மட்டும் நம்ம தனியாக வேக வச்சு எடுக்க போகிறோம். மஞ்சள் பொடியெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மூடி போட்டு ஒரு 2 விசில் வர வரைக்கும் நம்ம இதை நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், பருப்பு வந்துட்டு 2 விசில் வந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. இதை வந்துட்டு நம்ம இப்போது கடைஞ்சி எடுத்துக்கணும். பாருங்கள், நீங்கள் வந்துட்டு இந்த பருப்பு இந்த மாதிரி மேஷ் பண்ணி எடுத்தாவே போதும். நீங்கள் மிக்சிலெலாம் போட்டு எடுத்திங்கன்னா இது வந்துட்டு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். அப்புறம் சாம்பார் வந்துட்டு நல்லா இருக்காது. பாருங்கள், பருப்பு வந்துட்டு நல்லா மேஷ் பண்ணியாச்சு. இப்போ இதுக்கு நம்ம 1 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை சைடில் எடுத்து வச்சுட்டு எப்படி தாளிக்கிறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், நான் சாம்பார் தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சுட்டேன். அதில் வந்துட்டு நம்ம ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்கள், எண்ணெய் வந்துட்டு நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ இது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம மஸ்டர்ட் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா. பாருங்கள், கடுகு போட்டு ஆயிலில் நல்லா வெடிச்சிட்டு இருக்குது. இப்போ 1 கப் அளவுக்கு கட் பண்ணி வச்சு ஆனியன் ஆட் பண்ணிக்கணும். அது கூடவே ஒரு 10 cloves ஆஃப் கார்லிக் நான் வந்துட்டு நல்லா க்ரஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். 3 காஞ்ச மிளகா. இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம 1 மினிட் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த ரெசிபிக்கு நீங்கள் பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துனீங்கன்னா டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும். பாருங்கள், ஆனியன் வந்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. கோல்டன் கலராக இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அது கூடவே நான் ஒரு 5 டொமேட்டோஸ் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பவுடர், 1 டீஸ்பூன் தனியா பவுடர், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடரும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு 1 to 2 மினிட் ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி லோ ஹீட்டில் டொமேட்டோ நல்லா வேகிற வரைக்கும் நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், டொமேட்டோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற பருப்பு கூட நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பருப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், சாம்பார் வந்துட்டு 2 மினிட்ஸாக நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி வச்ச கொரியாண்டர் லீவ்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த சாம்பார் வந்துட்டு ரெடி ஆகிடும். பாருங்கள், ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான சாம்பார் வந்துட்டு ரொம்ப ஈஸியாக வீட்டில் ரெடி ஆயிடுச்சு. இது வந்துட்டு நீங்கள் சப்பாத்தி, தோசா, ரைஸ், இட்லி எது கூட சாப்பிட்டீங்கனாலும் டேஸ்ட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஒரு ரெசிபியோடு பார்க்கலாம். அன்டில் தென் டேக் கேர்.